கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய திமுகவின் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் திமுக தலைமை. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் அமைச்சரவையில் மாற்றம் என்பது ஏற்பட்டது. அந்த அமைச்சரவை மாற்றத்திற்கே பார்த்தீங்கன்னா மற்ற எதிர்கட்சிகளாகட்டும், அதே போல பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு நிறைய விதமான பிரச்சனைகள், அதாவது போதைப் பொருள் பிரச்சனை, ஊழல் பிரச்சனை, லஞ்ச ஒழிப்பு பிரச்சனை, அதே போல கொள்ளை பிரச்சனை, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக கற்பழிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிமுக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வர்றாங்க. இப்போ திமுகவை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னா ஜாபர் சாதிக்கூடிய விஷயம். ஜாபர் சாதிக் திமுகவிலே ஒரு முக்கியமான நபராக இருந்தார். ஆனால் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் முக்கியமான நபர். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் கடத்தல் மானாகத்தான் இருந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி திமுகவையே மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்குள்ளாக்கியது அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் நிரந்தரமாக திமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இருந்த போதிலுமே தற்போது அதே பாணியில் தான் கட்டுக்கட்டாக லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்கிறாராம் ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர். அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவயல் வடக்கு பகுதி 144வது வட்டச் செயலாளரும் சென்னை மாநகராட்சியின் கவுன்சிலருமான ஸ்டாலின் மீது ஒரு ஊழல் வழக்கு மற்றும் மிட்டல் புகார் எழுந்திருக்கிறது. அதன்படி குடிநீர் கழிவுநீர் பணிகளை செய்யும் ஒப்பந்ததாரர்களுக்கு 10 லட்சம் லஞ்சம் கேட்டு மிட்டல் விடுத்ததாக கவுன்சிலர் ஸ்டாலின் மீது ஒப்பந்ததாரர் புகார் அளித்திருக்கிறார். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் திமுகவின் கவுன்சிலர் ஸ்டாலின் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலர், ஸ்டாலின் அப்படின்னா நமது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிடையாது, இவர் கவுன்சிலராக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் குடிநீர் மற்றும் கால்வாய் பணிக்கு ஒப்பந்ததாரர்களிடம் 10 லட்சம் லஞ்சம் கேட்டு மிரட்டியிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதே போல ஏகப்பட்ட விஷயங்களில் கட்டுக்கட்டாக பணம் என்பது வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் திமுக தலைமைக்கு தெரிந்தவுடனே இவர் நாம் திமுக கட்சியில் வைத்திருந்தால் கட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துவிடும் அப்படிங்கிறதுக்காண்டி கட்சியிலிருந்து நிரந்தரமாக தற்காலிகமாக அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்கிறாராம் நமது பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.